So hi guys, welcome to Manamrandi. And yeah, we are after CSK versus SRH and என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, we are officially we are hit rock bottom அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இங்க இருந்து கண்டிப்பா கம்பேக் கிடையாது. அண்ட் ஐ தேங்க் சிஎஸ்கே ஃபார் தட். ஏன்னா வந்து அந்த லிட்டில் மஞ்சமாக்கான் இன் மீ வில் பி ஆல்வேஸ் ஹோப்பிங் டு வின் 6 out of 6 அண்ட் உள்ள போயிடுவானுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிளிமர் ஆஃப் ஹோப் அதை வந்து அணைச்சு விட்டானுங்க நேத்து. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா 5 மேட்ச் ஜெயிச்சு போய் 6ஆம் மேட்ச் தோத்துருந்தா நெஞ்சு வெடிச்சு செத்துருப்பேன். பட் இன்னைக்கு இப்பயே அதை பண்ணிட்டனால ஐ எம் ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸோ இந்த நீ என்ன மேட்சை நினைக்கிற? பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்றது லைக் யா பூர்ணா சொன்ன மாதிரி எனக்கும் எப்பவுமே உள்ள ஒரு சின்ன ஹோப் இருந்துட்டு இருந்துச்சு. வாட் இஃப் தே டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி லைக் ஏன்னா லைக் எல்லாருமே பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்க பிளேயர்ஸ் தான். பட் லைக் இந்த சீசன் அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் எவ்ரிபடி இஸ் நாட் இன் ஃபார்ம். லைக் ஸோ அதான் ரீசன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரக்ஷன் எடுத்துக்கோங்க, தூபே எடுத்துக்கோங்க, ஜடேஜா எடுத்துக்கோங்க, அப்புறம் யாரு பத்திரானா, லைக் எவ்ரிபடி லைக் இட்ஸ் யாரோ ஒருத்தருக்கு ஒரு மேட்ச் பேட் டே இருக்கும், லைக் இல்ல ஒரு சீசன் பேட் டே இருக்கும். நான் எல்லாத்துக்குமே ஒரே டைம்ல இருந்தது வந்து இந்த சீசன் தான். ஸோ அஃபிஷியலி லைக் வி ஆர் அவுட். லைக் இன்னும் மேத்தமெட்டிக்கலி பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க யாரும். அவ்வளவுதான், இந்த சீசன் நம்ம முடிஞ்சு. நீ அடுத்து நம்ம அடுத்த சீசன் நம்ம எப்படி நல்லா ஆடுறதுங்கிறத வந்து இந்த சீசன்ல இருக்க யங் பிளேயர்ஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி போறது தான் வந்து சென்சிபிளான மூவா இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம், சேஸ் பண்ற டீம் ஹேஸ் அன் அட்வான்டேஜ் அப்படின்னு. அதுவும் இல்லாம நேற்று வந்து ஹெவி டியூ, லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங் முடியும் போதே தெரிஞ்சு தண்ணி தனியா இருந்துச்சு. ஸோ ஆமா. நம்ம வந்து ஒரு பால் ஸ்லோ மோஷன்ல காமிச்சாங்க, பூரா வந்து இப்படி போடுறான், தண்ணி தண்ணியோட பறக்குது. அதான். ஸோ லைக் பத்திரானா சும்மாவே வைட் போடுவான், பால் இவ்வளவு ஸ்லிப்பரியா இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். ஓகே, ஓரளவு கொஞ்சம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, பத்திரானா வைடு மட்டும் போட்டக்கூடாது அப்படின்னு தான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாமே ஓரளவு போயிட்டு இருக்கப்ப நூறு வந்து ஒரு வைடு போட்டது போர் வேற போயிடும். ஸோ அவங்களே குறை ஆக்சுவலா சொல்றதுக்கு இல்ல கைஸ். லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் த ஹெவி டியூ. ஸோ பேசிக்கலி நம்ம டாஸ் ஜெயிச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் கண்டிப்பா. ஸோ அது ஐ வாஸ் வெரி ஷுர் அபவுட் தட். லைக் அப்புறம் வந்து லைக் சிஎஸ்கே வந்து நம்ம என்ன இஷ்யூனா, பெரிய இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் ஐ குடன்ட் wrap my head around the logic of bringing ஹூடா in. the ஒன்லி லாஜிக் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹூடா கேன் பவுல் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர். ஸ்பின்னு கொண்டு வந்திருக்கலாம். கரெக்ட். ஆனா போடல. அவன் என்னைக்கு போட்டிருக்கான்? லைக் ஆல்ரெடி நம்ம இருக்கிற சிவம் தூபே, விஜய் சங்கர் இருந்தப்பே நம்ம கொடுத்தது கிடையாது பவுலிங் தான். ஸோ ஐ டோன்ட். Okay, என்ன சொல்றேன்னா ஐ திங்க் சிஎஸ்கே லாஸ்ட் தேர் மேட்ச் இன் டெத் ஓவர்ஸ்ரா. நம்ம டெத் ஓவர்ஸ்ல. ஏன்னா we were 134 சம்திங், ஒரு 15 லைக் 16 ஓவர்ஸ். பார்த்தத ஒன் பார்த்து நம்ம ஒன் தேர்ட்டி செவன்டி ஃபைவ் ஈஸியாக அடிச்சிருவோம்னு தோணுச்சு எனக்கு. ஆமா 134 அட் த எண்ட் ஆஃப் 16 ஓவர்ஸ் நினைக்கிறேன். அண்ட் தோனி அண்ட் இவன் இருந்தான். ஹூடா எப்ப ஜாயின் பண்ணணும்னு கேக்குறான். அப்படியே இப்பயே ஜாயின் பண்ண சொல்லலாம், மெசேஜ் அனுப்பியிருக்கான் பாரு. ஒன் செகண்ட். ஸோ ஸோ அதான். யா, நான் ம் என்ன ம். ஃபீல் பண்ணேன்னா அந்த டெத் ஓவர்ஸ்லேயே லாஸ்ட் மேட்ச் அந்த ஒரு இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த 150ன்றது இட் வாஸ் நாட் இனஃப். ஒரு 170 இன்னொரு 5 ரன் இருந்தா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் சாம் கரன் ஏன் தெரியல. பட் ஐ மீன் அந்த 2 ஓவர் பை சாம் கரன் அதான் ஈஸ்ட் அவுட் இட் ஃபார் எஸ்ஆர்ஹெச் சொல்லலாம். இல்ல எனக்கு ஒரு புரியல வை தோனி கேவ் டு சாம் கரன் அப்போ அப்படின்னு. நீங்க அப்படியே ஸ்பின்னர் அப்போ ரிவ்யூ வந்து பண்ணிருக்கலாமே. வை ஐ டோன்ட் வை யூ. ஏன்னா கிளாசன் இருந்திருந்தா கூட ஐ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா வந்து கிளாசன் ஸ்பின் ஹிட்டர், அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். கிளாசன் விக்கெட் எடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து நீ அட்டாக் பண்ணியிருந்திருக்கணும். டூ அண்ட் இவன் ஓவர் வச்சு ஜடேஜா ஓவர் மேபி அங்கேயே மேபி முடிச்சிருக்கணும். திங்கிங் இஸ் லைக் சாம் கரனோட ஓவரை ஸ்லிப் இன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். அதுதான் வந்து ஐ எம் ராங் நான் சொல்றேன். ஈ ஸ்டில் திங்கிங் தட் வில் டேக் இட் டு த லாஸ்ட் ஓவர். ஆ ஆ பேட்டிங் மாதிரியே ம். இந்த வில் இல்ல டேக் இட் டீப், நடுவுல இவன் 2 ஓவர் முடிச்சிருவோம் அப்படின்னு சேஃபா ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் பண்ணியிருக்கான் பேசிக்கலி. லாஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கலில வந்து 2 ஓவர் தான் முடிச்சிருக்கான் இன்கேஸ் முன்னாடி. ஹி வுட் ஹவ் பவுல்ட். ஆமா. இப்ப நீ சாம் கர்னை கொடுத்த பதிலா அன்சுல் கம்போஜிக்கு அந்த 1 ஓவர் கொடுத்துருந்துருக்கலாம் என்னை கேட்டா. அதான் நானும் திங்க் பண்ணேன். லைக் மேபி ஹிஸ் தாட் ப்ராசஸ் அன்ஷுல் கம்போஜ் வந்து மேபி லாஸ்ட்ல கன்சிடர் பண்றதுக்காக வச்சிருக்கலாம். அண்ட் ஹியர் மீ அவுட். இப்போ என்னன்னா we are playing தூபே as the impact player. ஓகே. ஓகே. ம். இந்த சாம் கரன் போட்ட 2 ஓவர் 30 26 27 ரன் தூபே போட மாட்டானான்னு கேக்குறேன். இல்ல போடலாம். லைக் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சாம் கரனை நீ மிடில் கொடுக்கறதுக்கு சாம் கரன் ஆடக்கூடாது. சாம் கரன் லைக் சாம் கரன் இஸ் கோனா பார்ட்னர் கலில் அட் த டாப் அண்ட் யூ ஆர் நாட் பிளேயிங் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் பிளேயிங் பேட்டர் அப்படின்னா மேக் சென்ஸ். லைக் எனக்கு இந்த லாஜிக்கே லைக் சாம் கரனை இல்ல எடுத்து அதுலயுமே மிடில் போடுறது தான் எனக்கு புரியல. அதுலயுமே டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஏன்னா இஸ் நாட் ரீலிங் பவுலிங் வெல். ஈவன் இப்ப ரீசெண்டா அந்த IL T20 இதுல 100 எல்லாத்துலயுமே வந்து he was ஆக்சுவலி பிளேயிங் as a பியூர் பேட்டர் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். இஸ் ஆமா. பேட்டிங் வாஸ் வெரி குட். 100ல எல்லாம் ஒரு செஞ்சுரி அடிச்சான். அண்ட் IL T20ல பிரில்லியண்டா கேப்டன் பண்ணா. பேட்டிங் வந்து 2 3 மேட்ச் வந்து தனியா வின் பண்ணி கொடுத்தான். இஸ் பவுலிங் ஹாஸ் ரியலி கான் த்ரூ த ட்ரெயின்ஸ். ஏன்னா அவன் இஸ் நாட் ரியலி பவுலிங் வெல். அவனை வந்து நீ ஒரு பவுலிங் ஆப்ஷனா எடுக்கிறேன்னா இட் இஸ் த சேம் அஸ் ட்ரீட்டிங் யுவர் விஜய் சங்கர் ஆர் தீபக் கூட
Shivam Dube as your bowling option. So just because he's a foreigner, nala you are trusting in him and giving him the ball na, I don't see any sense. ஏன்னா அந்த ஒரு கேம் டைம் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன் தூபேக்கு. ஏன்னா ஈவன் இப்போ ரோஹித் சர்மானா அவன் வந்து ஒரு 15th ஓவர் வந்துடுறான்டா கேமுக்குள்ள. இஸ் கமிங் இம்பாக்ட் அப் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே. இப்ப யார் இதுனா ஒரு 15th ஓவரே அவன் இம்பாக்ட் அப் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு ஃபீல் ஆஃப் த கேம் அப்பதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். இல்ல மேபி ஹி ஹாஸ் லைக் சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அந்த மாதிரி ஏதோ தெரியல லைக் துபேக்கு. நான் ஒன்றும் பார்த்த மாதிரி தெரியல. பட் ஸ்டில் இல்ல போன வருஷத்துல இருந்தே தானே பண்றாங்க. ஓகே, they just kept it as their strategy. லைக் அதனால ஒன்றும் மாத்த மாட்டாங்க, இப்பதான் ஆடுவாங்க. அது இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் இப்ப நீ சாம் கரனுக்கோ ஓவர்டனுக்கோ கொடுக்குற ஓவரை என்ன கேட்டா ஆமா, தூபேக்கே தூபேவே போடலாம் கொடுக்கலாம். ஆக்சுவலி. அண்ட் இஃப் யூ ஹவ் சீன் ஹிம் க்ளோஸ்லி, இன்டர்நேஷனல் வந்து தூபே ஹாஸ் அ நேக் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ்ரா. ஆமா ஆமா, அவன் கொஞ்சம் ஸ்லோவா தான் அந்த போடுவான். லக் இருக்கு சென்னை அவனுக்கு. பிச் மேபி அவனுக்கு நல்லா சூட் ஆகலாம், அவன் ட்ரை பண்ணி பார்த்தா அவன் தான் வந்து தெரியும். நல்ல பவுலர் நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவனுக்கு ஒரு லக் இருக்கு. இது ஆல்வேஸ் டேக்கன் விக்கெட்ஸ். ஷார்துல் என்ன தாக்கூர் சொல்றது? மாதிரி. அந்த மாதிரி ம், சம்திங் கூட பண்ணல. நீ ம். போய் போய் அந்த சாம் கரனுக்கு பவுலிங் கொடுக்குறக்கு யூ குட் ஹவ் given it to தூபே. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சரி, நீ அப்படி அண்ட் கொடுத்தா கொடுத்தா என்ன ஃபீல் பண்ற? லைக் துபே we can just use Sam Curran as a பேட்டர்னு சொல்றேன். சாம் கரன் விளையாட வேணாம். அண்ட் ஐ எம் சேயிங் நீ வந்து ஏன் 4 சாம் கரன் ஃபாரினர் விளையாடாம யார் ஆல்ரெடி விளையாடுங்க மேல? ஃபாரினர் ஆடணும்னு அவசியம் இல்லடா. யூ கேன் இப்போ வந்து யூ ஆர் டன் ஃபார் த சீசன் அட்லீஸ்ட் நவ். இல்ல லைக் இந்த மேட்ச் நம்ம நான் வந்து அவ்வளவு சொல்ல மாட்டேன் சாம் கரன் ட்ரை பண்ணத. பட் மேபி நெக்ஸ்ட் மேட்ச் லைக். ஓகே பட் நீ எனக்கு என்னமோ வந்து அந்த டைம்ல நான் ஓவரை கடத்தணும்னு சொல்லி பவுலிங் கொடுத்தது இட் வாஸ் நாட் ரியலி குட் ஆப்ஷனா. நீ சொன்னதுதான் தோனி நினைச்சிருப்பான். ஐ ஆல்சோ தாட் தி சேம். சரி இல்ல லைக் நடுவுல 2 ஓவர் ஓட்ட என்னதான் மாட்டான். இது நினைச்சிருந்தாலும் இவங்க என்ன என்ன மிஸ் பண்றாங்கன்னா, அவங்க தேவர் ஸ்ட்ரகிளிங் அகைன்ஸ்ட் ஜடேஜா அண்ட் நூர் லைக் பவுலிங் இன் டேண்டம். அதை பிரேக் பண்றாங்க. மேபி கூட கூட கொடுத்துருக்கலாம். கூட கூட ட்ரை ஆமா. பண்ணி இருந்திருக்கலாம். ம். ஆமா. நீங்க வந்து சாம் காரனுக்கு கொடுத்ததுக்கு கூட ட்ரைடு கூட. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் வி ஆர் எஸ் க்ளோஸ் ஆக்சுவலா அந்த வரைக்கும். கைஸ், நாங்க அடுத்த வருஷம் வந்து லைக் we are going to do பஞ்சாப் vs கேகேஆர் ரிவ்யூ. நாங்க வந்து உலகத்திலேயே தேடி கண்டுபிடிச்ச ஒரே பஞ்சாப் ஃபேன் கௌஷிக் தான். அவரு இந்த வீடியோ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் கௌஷிக். ஹலோ, வணக்கம். உலகத்திலேயே தேடலாம் வேண்டாமே, நிறைய பஞ்சாப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த பஞ்சாப் அப்படி 18 டைனஸ்டி வருஷமா பஞ்சாப் ஃபேன்ஸா ஆறாயிரம் இருப்பாங்களா? ஃபேன்ஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்படின்னு நாங்களே சொல்லிப்போம். அதுவும் சென்னையில இருந்து ஒரு பஞ்சாப் ஃபேன்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல நான் ஒருத்தன். ஓகே. அண்ட் ஆமா 18 ஏன் பஞ்சாப் ஃபேன் கேட்டான்டா இவன்ட்ட ஒரு நாள் தெரியலங்கிறான்டா. ப்ரோ நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ப்ரோ. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இல்லை எதனால இந்த டீம் சூஸ் ஏதோ பண்ணேன். சிவப்பு கலர் அந்த யூனிஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு சேர்த்திருக்கா அதானே? கலர் நோ கலரா நோ நோ இருக்கு ஃபர்ஸ்ட் இல்ல. வருஷம். நோ 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 எனக்கு அதானே? சின்ன வயசுல எனக்கு யுவராஜ் சிங் பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இந்த டீமை சூஸ் பண்ணேன் அப்படின்னு என் மைண்ட்ல ஒரு ஓரமா இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஓகே. இன்னொரு பஞ்சாப் ஃபேன் இருக்கான். அவன் ஷேவாங்ல பஞ்சாப் வந்து 2 வருஷம் சப்போர்ட் பண்ணான். ஆமா. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே விட்டான். கிரிக்கெட் நான் சப்போர்ட் அந்த பண்ணவே மாதிரி விட்டான். நான் அவன் ஃபுட்பால் பிளேயருக்கு லாயலா இல்லாம அந்த டீமுக்கு லாயலா டீமுக்காக இருந்தேன். லாயலா. சரி, அது ஓகே. ஓகே கரெக்ட் தான். சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நீ மேட்ச் பார்க்கலன்னு தெரியும். குயிக்கா இந்த ரெண்டு டீமோட சிச்சுவேஷன் நிலைமை, இவங்க ஃபியூச்சர் மேட்சஸ்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? எப்படி எப்படி போகும் இருக்குன்னு நினைக்கிறேன்? pretty much ரெண்டு பேரோட சீசனும் அவுட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எஸ்ஆர்ஹெச்னால எனக்கு எஸ்ஆர்ஹெச் மேல எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. அவங்க இதுக்கு மேல ஆர்சிபி மாதிரி ஒரு டீமா வருவாங்க. எல்லாரும் ஆர்சிபி ஒரு ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆர்சிபிட்ட அந்த டீம் இருந்துச்சு, ஆர்சிபிட்ட எல்லாமே இருந்தாங்க, அதனால அவங்களால பண்ண முடிஞ்சது. இவங்க ஐ டோன்ட் திங்க் ரெண்டு டீமாலையும் இதுக்கப்புறம் முட்டி மோதி குவாலிஃபை ஆக முடியும்னு எனக்கு தோணல. ஐ திங்க் பட் அகைன் விட்டு கொடுக்காம இன்னொரு மேட்ச் தே ஷுட் ஜஸ்ட் ட்ரை. பட் அதுக்கப்புறம் தே ஷுட் ஜஸ்ட் சிஎஸ்கே கோ அவுட் தானே? ஹெட். சிஎஸ்கே முடிஞ்சது. எஸ்ஆர்எச் மேபி தேர் இஸ் ஆமா, a சான்ஸ். சிஎஸ்கே அவுட் தான். லைக் அது அவ்வளவுதான். அது ஏத்துக்கலன்னா இன்னும் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதே பொசிஷன்ல தான் ஆர்சிபி இருந்தாங்க லாஸ்ட் சீசன். ஸோ இல்ல எப்படி 16 இல்ல பாயிண்ட் I வந்து think குவாலிஃபை ஆகும், 14ல குவாலிஃபை ஆகும். இந்த இந்த சீசன் 14 ஓ பாயிண்ட்ஸ் ஆமா, இஸ் ட்ரூ நாட் ட்ரூ. கோயிங் டு கட் இட் ஓகே அவுட். ஓகே, யா 14 இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் திஸ் சீசன். இந்த சீசன் 14 முடிச்சே கூட 5th 6th முடிக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா ஐ ஹாவ் அ தாட் தட் 18 சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 4th ஆமா, பிளேஸ் இன்னும் 18 நாலு முடிக்கவே நாலு சான்ஸ் டீம் இருக்கு. 18ல வந்து கூட இதாகும். ஆமா, ப்ராப்ளம் என்னன்னா மேல இருக்க டீம்லாம் ஜெயிச்சிட்டே இருக்கு, கீழ இருக்க டீம்லாம் தோத்துட்டே இருக்கு. ஸோ இந்த சீசன் அந்த மாதிரி ஒரு சீசனா இருக்கு. அதுவும் டிடிலாம் மேல எனக்கு அதுக்கப்புறம் அவங்க யாரோட தோப்பாங்கன்னே தெரியல. அவங்க ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேல போயிடுவாங்கன்னு தோணுது. ஸோ அதான் லைக் எதுவும் ஜஸ்ட் அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபர்கெட் திஸ் சீசன். நல்லா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சான்ஸ் கொடுத்து எப்படி கோர் பில்ட் பண்ணலாம், எங்க மிஸ்டேக்ஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அடுத்த சீசன் எப்படி பெட்டரா வரலாம், யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், ஆக்ஷன்ல யாரெல்லாம் வாங்கலாம்னு ஆல்ரெடி யோசிக்கணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் பெட்டர் ஸ்ட்ராட்டஜியோட வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ரெண்டு டீமும். ஓகே இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா? சிஎஸ்கே ஹவ் ட்ரைட் அவுட் 22 பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் தேர் 25 பிளேயர்ஸ். இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. ஆமா, சோ ஒன்லி யாருமே 3 we haven't played it வந்து எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரே வன்ஸ் சித்தார்த், பேடி, ஆண்ட்ரே சித்தார்த் அண்ட் ஸ்ரேயாஸ் கோபால். கோஷ் ஆன்லே, இந்த 4 பேர் ஆகும். ஓ அப்ப 4 பேர். இல்ல ஓகே வன்ஷ் 22 வன்ஷ் பேடி பிளேயர்ஸ்ன்றது ரெண்டு அந்த வன்ஷ் இது பேடி. வேற. நம்ம வன்ஷ் பேடி ஆடல. ஆமா, ஓகே. ஆமா 4 பேர் ட்ரை பண்ணல. அதுல ஒருத்தன் வந்து ட்ரை பண்ணிட்டு he got injured கெய்க்வாத். சோ அதாவது என்னன்னா we played 22 players out of ஓகே. 27 26 வச்சுக்கலாம். 27. ஆமா,
27 வச்சுக்க. இந்த எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்களா, நாங்க 2014 வந்து பஞ்சாப் இப்படிதான் செம டீமா இருந்துச்சு, போய் ஃபைனல்ஸ்ல போய் கேகேஆர்ட்ட தோத்துரும். 2015 வந்து ஆமா இவங்களா finals போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீமா நாங்க கேவலமா விளையாடுவோம். அதையே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஆமா. ஸோ நீங்க ஸ்ரீவாஸ் நல்லா அடிச்சிருந்தீங்கன்னா போவீங்க ஃபைனல் கேகேஆர் கூட. ஆஹா, கேகேஆர் கேகேஆர் கூட ஃபைனல்ல விருத்திமான் சாஹா வந்து செஞ்சுரி போடுவான். சிஎஸ்கேவோட செமிஃபைனல்ல சேவாக் சேவாக் ஓகே. செஞ்சுரி போடுவான். அந்த 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 ரெய்னா இன்னிங்ஸ் யாராலையும் மறக்க முடியாதுன்னு ம். நினைக்கிறேன். அது உங்களாலையும் சரி எங்களாலையும் சரி ஆமா. மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அப்படின்னா சாவு பயத்தை காட்டிட்டு போயிட்டான் எங்களுக்கு. இன்ன வரைக்குமே அந்த இன்னிங்ஸ் தான் பெஸ்ட் இன்னிங்ஸா இருக்குன்னா பாத்துக்கோங்க. லைக் அந்த ஸ்ட்ரைக் ஆமா. ரேட் அண்ட் இதுல அவர் நான்லாம் ஆர்சிபி வின் ஆல்மோஸ்ட் பண்ணுச்சு. நான்லாம் ஆல்மோஸ்ட் டிவி ரிமோட்டை கீழே போட்டு உடைக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். என்னடா இவனுங்க 200 அடிச்சும் தோக்குறானுங்க, என்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா எப்படியோ பிரண்டன் மெக்கலம் புண்ணியத்துல ஒரு ரன் அவுட் பண்ணி ஏமாத்தி வின் பண்ணிட்டோம். தோனியை நீங்க அதுக்கு யூ ஷுட் கிவ் கிரெடிட் டு தோனிடா அந்த மேட்ச். எல்லாரும் ஆமா பண்றோம் ப்ரோ. முடிச்சு கட்ட கட்டையா ஸ்கோர் கார்டு கொடுத்தான். பார்த்தேன்னா தெரியும். ஆனா எதுக்கு பாஸ்ட் பத்தி பேசி என்ன, இப்போ வரைக்கும் நாங்க ஆமா. குவாலிஃபை ஆகாம உட்காந்துருக்கோம், அப்போ குவாலிஃபை இல்ல நாங்க ஆனோம். வந்து இப்ப வந்து வி லிவ் இன் நாஸ்டாலஜியா தான், எங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால அண்ட் இந்த சீசனே அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே நம்ம நேத்து வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க. ப்ரிவியூ போயிடலாம். ஏப்ரல் 25 தெரியுமா? ஏப்ரல் 25 சிஎஸ்கே தோத்ததுல தெரியுமா? அதுதான் ஃபைனல் ஜெயிச்சோம் தெரியுமா ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி இருக்கிற எல்லா So, ரெக்கார்டும் பிரேக் ஆயிட்டு இருக்கு இந்த வருஷம். ஆமா. ஆமா ஆக்சுவலி ஒன் குட் திங் என்னன்னா சிஎஸ்கே இஸ் வைப்பிங் த ஸ்லேட்ஸ் கிளீன். எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டானுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வரைக்கும் கிளியர் என்னென்ன பண்ணிடுவோம். ரெக்கார்ட் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் தான் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு, அதுவும் கன்ஃபார்ம் நமக்கு தான். உட்டன் ஸ்பூன் மட்டும் வாங்கினது இல்ல. அது நம்ம இன்னைக்கு மேட்ச்லயே தெரிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் அதுவும் நமக்கு எனக்கு தான். வந்து So, ஆர்ஆர் வந்து எனக்கு எஸ்ஆர்எஸ் கூட தப்பிச்சிரும். ஆர்ஆர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நமக்கு டஃப் கொடுப்போம் பாருங்க. அவங்க கூடயே நம்ம தோத்துட்டோமேடா. அப்ப வந்து லைக் புவர் கேப்டன்சி. அப்போ அந்த மேட்சும் சரி பஞ்சாப் மேட்சும் சரி ரெண்டுமே ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். இல்லையா மட்டும் அப்படியே கழட்டிடும் அந்த டீமை வச்சுட்டு. ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேப்டன் புளுத்திட்டு இருக்கோம், அவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இந்த டீம் ஜெயிப்பாங்க அவ்வளோ. அப்படின்னா சரி ஓகே முடிஞ்சதை ஒன்றும் பேசி ஒன்றும் இது பண்றது போறது இல்ல. லைக் லெட்ஸ் கோ டு தி ஓகே. ப்ரிவ்யூ ஆஃப் கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப். எங்க நடக்குது மேட்ச்? ஈடன் கார்டன்ஸ்ல இல்ல. ஈடன் ஈடன் கார்டன். கார்டன்ஸ். ஆமா. ஓகே ஸோ கௌஷிக் உங்களோட ஓகே, குயிக் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன? ரெண்டு டீமோட ஃபார்ம் எப்படி இருக்கு? சரி, பஞ்சாபோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கௌசிக்கே சொன்னா நல்லா இருக்கும். எங்க டீம் ஃபார்ம் எனக்கு எங்க டீம் மேல இன்னும் பெருசா நம்பிக்கை வரல. ஏன்னா எங்க டீமோட பிரச்சனையே நாங்க கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டோம். இந்த சீசனும் அப்படிதான் இருக்கு. ஒரு சேர்ந்தாப்புல ஒரு 3-4 மேட்ச்லாம் வின் பண்ண மாட்டாங்க. அது ஜெயிக்காத வரைக்கும் உங்களுக்கு அந்த டீம் மேல ஒரு கான்ஃபிடன்ஸே வராது. ஸோ போன வருஷம் முந்தின வருஷம்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்காங்க. ஜஸ்ட் பெட்டர் டீம் இருக்கு. தோக்க வேண்டிய மேட்சஸ் எல்லாமும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால லக் கொஞ்சம் எங்க சைட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் அ குட் ஸ்குவாட் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஆனா ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட தோத்துட்டு வரோம். ஸோ ம். அது இஸ் இஸ் மென்டலி அஃபெக்ட் பண்ணுன்னு நான் யோசிச்சேன். ஆனால் ஒரு 1 வீக் கழிச்சு விளாடுறோம். லைக் ஐ திங்க் லாஸ்ட் வீக் விளாடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மேட்சையே மறந்துருப்பாங்க, தோத்ததையே மறந்துருப்பாங்க. ஸோ மென்டலி எட்ஜ் எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. பிகாஸ் ஃபார்ம் ஆஃப் பிபிகேஎஸ் கேகேஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ்ல ஒன்று நாங்கள் ஹையஸ்ட் ரன் சேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று லோவஸ்ட் டோட்டல் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கேகேஆருக்கு தான் வந்து ஆஹா இவனுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. எஸ்பெஷலி அவங்க எங்க இருக்காங்கன்னு லைக் அவங்களும் ஒன்றும் பெருசா கிளிக் ஆகல. ஸோ மென்டலி ஐ திங்க் வி ஆர் பெட்டர் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ பெட்டர் ஸ்குவாட். பட் ஆனா ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா, ஸ்டாட்ஸ்லாம் வச்சு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் வி ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ ரெக்கார்ட்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் விட்டுறலாம், அது தேவையில்லை. இந்த சீசன் எந்த ரெக்கார்டு எந்த ஸ்டாட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமா ஆமா ட்ரூ. ஏன்னா அவங்க கேகேஆர் வந்து எங்கள்கிட்ட ஐ திங்க் 13 கேம்ல 9 கேம் வின் பண்ணியிருக்காங்க ஈடன் கார்டன்ஸ்ல. ஆனா இந்த ஓகே. சீசன் மட்டும் பாத்தீங்கன்னா 25% தான் கேகேஆர் லைக் ஈடன் கார்டன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜென்ரலா நல்ல ஹோம் கேமை வின் பண்ற பண்ணிருக்காங்கன்னு டீம். நினைக்கிறேன். அவங்க லைக் ஹோம் கேம் வின் ஆமா. பண்ண வேண்டிய அவங்க டீம் ஆனா பேட்டிங் இந்த வருஷம் கிளிக் ஆகல. லைக் எஸ்பெஷலி ம், டாப் ஆர்டர்ல வந்து நரேன் கூட பார்ட்னர் பண்ற பேட்ஸ்மேன் அவங்க வந்து இப்போ குருபாஸ் ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஆமா. பீகாக் ட்ரை பண்ணிட்டு இப்போ குருபாஸ் மாறி இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ஹை டைம் தே சேஞ்ச் நிறைய. ஐ மீன் நிறைய பேட்டிங்ல. லைக் பேட்டிங் என்னன்னா நீ அவன் வந்து பவுலிங் தானே பண்றான். ஸோ எனிவே இஸ் அ குட் பவுலர். ஸோ ஜஸ்ட் லைக் ஹேவிங் இம் டாப் லைக் யூஸ் லக்ஸுரி தானே. லைக் ஆமா ஈஸ் ட்ரூ. நாட் பேட் பவுலர்ல. இல்லனா இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்ரா. யூ ஆர் வேஸ்டிங் ரகுவன்சி அட் யூ ஆர் பிரிங்கிங் ஹிம் அட் 9 போன மேட்ச்ல. அது வேஸ்ட் ப்ரோ. நோ ஐ திங்க் தட்ஸ் பிக் மிஸ்டேக். அவங்க லாஸ்ட் டைம் எங்களோட ஆடினப்போ தே பாட்டம் அட் நம்பர் 4. லைக் ரஹானேக்கு அப்புறம் வந்தான், சூப்பரா விளாண்டான், ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்தான். சஹாலோட கிரேட்னஸ்னால நாங்க ஏமாத்தி போன மேட்ச் வின் பண்ணிட்டோம். பட் அகைன் ஐ திங்க் அவங்க காம்பினேஷனே தப்பா இருக்கு. லைக் அவங்க அவங்க ஆக்சுவலி ரஹானே ஆர் ரகுவன்ஷி ஒருத்தர் தான் ஆட முடியும் எங்க காம்பினேஷன்ல. இல்ல அவங்க ஆக்சுவலி யாராவது இந்தியன் ரஹானே கீப்பர்ஸ் ஓபன் யாராவது பண்ணலாம். இருக்காங்களா? கேகேஆர் ஸ்குவாட்ல யாராவது இந்தியன் கீப்பர்ஸ் இருக்காங்களா? விக்கெட் கீப்பர் யார் ஆடுவா? ரஹானே ஆமா மட்டும் அத தான். இல்ல இல்ல நான் தான் சொல்றேன். லுவ்னித் சிசோடியான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அவன் நல்லா ஆடுவான் சூப்பர், ஆக்சுவலி. அவன் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கான், நல்லாவே விளையாடுவான். அவங்க குர்பாஸ் ஆட வேண்டிய தேவையே இல்ல. இப்போ யார் அழகா கீப் பண்ணுவா? ரஹானே ஓபன் அந்த லுவ்னித் சிசோடியா அவன் அவன் கீப்பர். கீப்பரா? ஆமா.
ஓகே. அப்படிதான் சோ நினைக்கிறேன். அப்போ யூ கேன் கீப் ஹிம் as கீப்பர். ரஹானே அண்ட் நரேன் ஓப்பனிங் ஆடலாம், ஒன் டவுன் ரகுவன்சி ஆடலாம். இட் வுட் ஆமா, பி வெரி ஒன் பெட்டர் டவுன் இல்ல, ஆக்சுவலி. ஒன் டவுன் வெங்கடேஷ் ஐயர், டூ டவுன் ரகுவன்ஷி கூட ஆடலாம். வெங்கடேஷ் ஐயர் ஹாசன் பீன் பர்ஃபார்மிங் பிகாஸ் அவனை நீங்க அவன் பொசிஷன்லேயே ஆடல. அவன் ஆமா. ஜென்ரலா த்ரீல ஆடக்கூடிய பிளேயர். அவனுக்கு 22 crores கொடுத்துட்டு அவன் பொசிஷனே மாத்தி ஆட சொன்னீங்க, அவன் எப்படி ஆடுவான்னு எனக்கு Like, தெரியல. அந்த டீம்ல ரஹானே, ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், நீங்க 3 பேருமே நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ அங்கதான் இஷ்யூ ஆகுது. ஸோ ரகுவன்சி அப்படி பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் 3ல ஆடிட்டு ரகுவன்சி 4ல ஆடலாம். இட்ஸ் கரெக்ட், பெட்டர். கரெக்ட். ஆமா, வெங்கடேஷ் ஐயர் ஹாஸ் அ வெரி குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் சஹால். வெங்கடேஷ் ஐயர் எங்கள்கிட்ட ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணுவான். வெங்கடேஷ் ஐயரை மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னா அவன் பொசிஷன்ல ஆடணும். ஆனா அவன் ம். பொசிஷன்ல ஆடணும்னா அவங்க கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணும். லைக் அவங்க போன மேட்சே ஐ டோன்ட் நோ வை தே வெண்ட் பேக் டு குர்பாஸ். லைக் அவங்க டிகாக் டு குர்பாஸ் பண்ணியிருக்கவே கூடாது. குர்பாஸ் ஃபார்ம்லே இல்ல. குர்பாஸே ம். அவங்க ஆடி இருக்காம தே ஹேவ் குட் ஓப்பனர்ஸ். தே ஆல்ரெடி ஹேவ் ரஹானே ஆடிட்டு அழகா இந்தியன் கோர் உங்களுக்கு ரஹானே, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர் எல்லாரும் ஆடினீங்கன்னா கீழே அந்த லுப்னித் சிசோடியாவை எங்க வேணா ஆடலாம். அவன் நல்லா கீப் பண்ணுவான், அவன் நல்லா வேகமாவும் ஆடுவான். உங்களுக்கு குர்பாஸ்க்கு பதிலாக அழகா அவன் ஆடி இருக்கலாம். அண்ட் அவங்களோட ஆக்சுவலி அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா கீழே லைக் ரிங்கு, ரமன்தீப் சிங், ரசல் இவங்க 3 பேர் கிளிக் ஆகாததான் அவங்களோட மேஜர் ஐ திங்க் ப்ராப்ளம். ஏன்னா மேல ரமன்தீப் அவங்க மாத்தணும்னு நினைக்கிறேன் இந்த ஆமா, மேட்ச்ல. ட்ரூ. ரமன்தீப் அட் சம் பாயிண்ட் அவங்க டு பி ட்ராப் பண்ணுவாங்க. ஹானஸ்ட் டு பி ஹானஸ்ட் நீ வந்து நம்ம ரஸ்லியே மாத்தி தானே ஆகணும். ஆமா, இஸ் நாட் ஒர்க். இந்த பட் டீம்ல அவன் நிறைய கொஞ்சம் ஸ்லோ ஓட்ட பால்ஸ் தான் இருக்கு. நல்லா போடுவான். ஸோ அதனால லைக் அவங்களும் லைக் லைக் சிஎஸ்கேனா கேகேஆரும் வந்து தே ஆர் லிவிங் இன் நாஸ்டால்ஜியா. தே ம் தே லெட் கோ ஆஃப் ரசில். தே ஷுட் லெட் கோ ஆஃப் ரசல் ஃபார் ஷுர் நெக்ஸ்ட் சீசன்ல. பட் ட்வெயின் பிராவோ சொல்லியிருப்பான், ரசல் வந்து எப்போ ரசல் வந்தாலுமே ரன் ரேட் வந்து 14-15ல இருக்கு, அதனால தான் அவனால அடிக்க முடியல. நாங்க மேல நல்லா ஆடிட்டோம்னா ரசலுக்கு ஒரு 11-12 ரன் ரேட் மாதிரி இருந்துச்சுன்னா அவன் அடிச்சு கொடுத்துருவான். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவன் வரப்போவே மேட்ச் முடிஞ்ச சுச்சுவேஷன்ல வரதுனால அவன் மேல இல்ல, ரொம்ப ப்ரெஷரா ஐ இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு என்ன சொல்றது வின் த மேட்ச் சிங்கிள் ஹேண்டட்லி. ஆனா ஐ வாண்ட் டு see him do somethingல ஏதாவது தட்ஸ் ஏதாவது ட்ரூ. இல்ல லைக் பண்ணிருக்கலாம். So அந்த mostly பாயிண்ட் he is வேலிட் doing பாயிண்ட் தான். nothing. அவன் வரப்போ இட் வாஸ் லைக் மேட்சஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். எப்பவுமே 13-14 தான் ரன் ரேட் இருக்கு. ஆக்சுவலா they aren't using his bowling muchடா. ஏன்னா வந்து ஆமா, லாஸ்ட் இயர் எவ்ரி டைம் தே நீடட் பிரேக் த்ரூ ரசல் வந்து he has been giving. டக்குனு உள்ள வருவான், அந்த 1 ஓவர் 2 ஓவர் ரெகுலரா போட வைக்கலாம். ம். அவங்க அது பவுலிங் ஐ லாஸ்ட் மேட்ச் டோன்ட். போட்டான். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா he picked up the first wicket. ஃபர்ஸ்ட் வந்து அவனுங்க பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது. ஆமா, ரசல் தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் ட்ரூ எடுத்தான். ட்ரூ. அவன் தான் அவங்களுக்கு ஜிடி. சீசன்ல மிஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசிக்கலி மொத்த கோரியோ ரீட்டைன் பண்ணி ஒரு 3 பேரை விட்டானுங்க bro. அவங்க அந்த விட்ட 3 மூணு பேர் பேர் பில் சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க். மூணு அவங்க பேரும் தான் main. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, மூணு மூணு பேரும் மற்ற டீமுக்கு போய் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அகைன் லைக் அவங்க காம்பினேஷன் எனக்கு ஆக்சுவலி அவங்க எப்படியாச்சும் ரோமன் பவல் ஆடணும்னு எனக்கு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. லைக் எவ்வளவு நாள் வந்து ரசலே ஆடுவாங்க, ரோமன் பவல் உள்ள ஆடினா அவன் அட்லீஸ்ட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் தட் சேஞ்ச். தே வுட் பட் ஸ்டில் லைக் கோ குருபாஸ் குர்பாஸ். ஆடல. குருபாஸுக்கு பதிலா இஃப் யூ ஆர் விங்கிங் சிசோடியா ரமன்தீப் உட்கார வச்சுட்டு ஆடலாமே பவல. ஆடலாம் ட்ரூ. அதுதான் என்னோட தாட். ரமன்தீப் உட்கார வச்சுட்டு ரோமன் பவல் ஆடிட்டு குர்பாஸ் உட்காத்தி வச்சுட்டு லூனித் சிசோடி ஆடினீங்கன்னா அவங்க டீம் செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். லைக் ஸ்ட்ராங் ஆயிரும் இல்ல, லைக் அட்லீஸ்ட் அந்த ஓட்டையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் அவங்க குர்பாஸ்க்கு ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. போன மேட்ச் தான் அவன் ஆடினாங்க. சும்மா ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் டீம் இவ்வளோ காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஹேப்பனிங். இல்ல இப்ப அவங்க ரமன்தீப்பும் பெர்ஃபார்ம் பண்ணாதனால தே மைட் டு தட் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஆக்சுவலா மேபி. டெக்னிக்கலி வந்து ஃபார் மீ வந்து கேகேஆர் சீசனும் இட் இஸ் ஓவர். ஸோ இட் இஸ் ஹை டைம் தே ஸ்டார்ட் சேஞ்சிங் அண்ட் ஃபைண்டிங் சம்திங் ஃபார் த நெக்ஸ்ட் பட் சீசன். அவங்க பவுலிங் நல்லா அவ்வளவுதான். இருக்கு. ஸோ அதான் அவங்க பவுலிங்னால தான் இவ்வளவு நாளா தப்பிச்சிட்டு இருக்காங்க. லைக் வெளியே எக்ஸ்பிளிசிட்டா எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே ஆர் ஆர்ஆர் மாதிரி அவங்க எப்படி வெளியே லைக் ஓகே நம்ம மொக்க டீம் இல்ல அப்படின்னு காட்டாம இருக்கிறதுக்கு ரீசனே அவங்க பவுலிங் தான். ஏன்னா ஹர்ஷித் ராணா பெர்ஃபார்ம் பண்ணிடுறான், வைபவரா பெர்ஃபார்ம் பண்ணிடுறான், நிறைய எக்கனாமிக்கலா போட்டுறான், வருண் விக்கெட்டே எடுக்கலனாலும் ஏதாச்சும் பண்ணிடுவான். ஸோ ஒரு 3 bowlers, அஞ்சுல 3 bowlers நல்லா. வருண் பால யாருமே ஆடவே ட்ரை பண்ணல. லைக் லெட்ஸ் லைக் ஓவர கடத்திடலாம் தான் பாக்குறாங்க. பும்ரா ஓவர் அந்த நரேன் பீக்ல இருக்கும்போது பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் ஓவர் ஆடுறாங்க எல்லாருமே. ஆமா, நாங்க லிட்டரலி 110 ரன் கால் அவுட் ஆனோம் ப்ரோ. அது எங்க மேட்சே இல்ல. நாங்க லைக் வி புல் பேக் அண்ட் வி வான் த கேம். சேம் கோஸ் வித் நாங்களும் 1 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனோம். லைக் சேம் கோன் ஆனா நாங்க சேம் ஃபுல் பேக் பிளான் பண்ணல உங்க மாதிரி. லைக் ஏதோ 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 எப்படியோ புல் பேக் பண்ணி வின் பண்ணதெல்லாம் லைக் ஒரு வாட்டி நடக்கும் ப்ரோ ஒரு அது சீசன். வந்து there is a edge for PBKS I feel. அவ்வளவுதான், ஆமா, வேற ஒன்றும் கண்டிப்பா. பட் ஐ ஆல்சோ திங்க் பிபிகேஸ் காம்பினேஷன் பத்தி பேசணும்னா there is also an issue there. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஆர் நாட் பர்ஃபார்மிங். ஓவர்சீஸ்ல ஸ்டாயினிஸ் பர்ஃபார்ம் பண்ணல, மேக்ஸ்வெல் பர்ஃபார்ம் பண்ணல, இப்போ பாட்லெட்னு ஒருத்தாடுறாங்க அவனும் பர்ஃபார்ம் பண்ணல. இங்கிலீஷ் இஸ் ஓகே பட் அகைன் அவனும் பர்ஃபார்ம் பண்ணல. லைக் 4 ஓவர்சீஸ் ஆடணும், 4 ஓவர்சீஸும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டாயினிஸ் வந்து ஒரு மேட்ச் அந்த ஷமி ஓவர்ல ஒரு 4 6 அடிச்சான். லாஸ்ட் ஓவர் தான். இங்கிலீஷ் இஸ் ஷோயிங் கிளிம்சஸ். அவன் இங்கிலீஷ் இஸ் ஃபைன், லைக் ஓகேவா ஆடுறான். ரன் அவுட் ஆகி விட்டான் போன மேட்ச் இவனை. ஆமா ப்ரோ, அவன் அதேரா ரன் அவுட் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய கேம் சேஞ்சர் போன மேட்ச்ல. அவன் ஓகே, எனக்கு இங்கிலீஷ் மேல ஐ கான் கம்ப்ளைண்ட். 2 மேட்ச் தான் ஆடி இருக்கான், மேபி 3 மேட்ச் ஆடி இருப்பான். ஆக்சுவலி அவன் கேகேஆரோடய ஆனா வருண் பால்ல போல்ட் ஆயிட்டான். ஸோ பட் அகைன் அவன் நல்லா ஸ்பின் ஆடுறான்னு எனக்கு தோணுது. இங்கிலீஷை ட்ராப் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் ஷுட் பி பிளேயிங். பட் அகைன் அவங்க கேகேஆர்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தே மைட் கோ பேக் டு மேக்ஸ்வெல். ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஸ்டாயினிஸ் ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு பர்ஃபார்ம் இல்லை டு கீப் இம் ஓவர் மேக்ஸ்வெல்.
இஃப் மேக்ஸ்வெல் இஸ் bowling குட் தென் ஐ திங்க் தே மைட் கோ பேக் டு மேக்ஸ்வெல். பட் அகைன் ரொம்ப ரொம்பலாம் யோசிச்சு காம்பினேஷன் மாத்துவாங்கன்னு எனக்கு தோணல. ஒரே அதே லைனப் வச்சு தான் போவாங்கன்னு தோணுது. பட் எனக்கு ஓவர்சீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அதே They டீம் தான் would ஆடணும். have kept அது வந்து விஜய்குமார் வைஷாக் வந்து ஏன் இன்ஜுரி கன்சர்ன்ஸா அதனால கொண்டு வர மாட்டேங்கிறீங்களா? லைக் அவங்க காம்பினேஷன் செட் ஆகலையா? இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு தியரி இருக்கு. அவங்க வந்து ஸோ ஃப்ரம் வாட் ஐவ் சீன், பஞ்சாப் கிங்ஸ் வந்து பவர் பிளேல விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. பவர் பிளேல விக்கெட்டே எடுக்காதனால நிறைய ரன்ஸ் லீக் பண்ணிருந்தாங்க. ஸ்டார்டிங்லலாம் அதனால தான் என்ன பண்ணாங்க, யஷ் தக்கூர் கொண்டு வந்தாங்க. லைக் நமக்கு வைஷாக் வேண்டாம், நம்மள்ட்ட டெத் bowling மிடில் ஓவர்ஸ் bowlingலாம் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஏன்னா அப்போ லாக்கி ஃபெர்குசன் இருந்தான், அவன் ஆமா சூப்பரா ஆமா. போட்டுட்டு இருந்தான் எங்களுக்கு. ஸோ பவர் பிளே வாஸ் த இஷ்யூ. யஷ் தக்கூர் கொண்டு வந்தாங்க, 2-3 மேட்ச் விளாண்டாங்க, அவன் ஒண்ணுமே பண்ணல. ஸோ தே ஹேட் டு கோ பேக் டு வைஷாக். ஆனா இப்போ வைஷாக்கும் ஆட முடியாது, ஏன்னா இவனை ஆடுறாங்க, ஜேவியர் பாட்லெட் மேல ஆடுறாங்க, ஹர்ப்ரீத் ப்ராரும் ஆடுறாங்க. ஸோ என்ன காம்பினேஷன்ல எனக்கு வைஷாக்கை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஹர்ப்ரீத் பிரார் ஹேஸ் டு சிட் அவுட் டு பிரிங் வைஷாக். இல்லனா தே கேன் ஜஸ்ட் கோ பிரேவ். ஜேவியர் பாட்லெட் ஆடணும்னு அவசியமே இல்லை. ஃபோர்த் ஃபாரினர் தேவையே இல்லை. அவன் ஒண்ணுமே பண்ணல. அவன் ஜஸ்ட் அவனோட எட்ஜ் என்னன்னா, அவன் பவர் பிளேல போடுறான், எங்ககிட்ட பவர் பிளேல போட ஆள் இல்ல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு புரியல. யான்சனும் நல்லா பவர் பிளேல போடுவான், அஷ்தீப்பும் நல்லா பவர் பிளேல போடுவான். ஒரு ஒன்னு ரெண்டு ஓவர் வேற யார்கிட்ட கடன் வாங்கிக்கலாம். ஆனா அவன் யான்சனை ஆமா, அவன் யான்சனை பவர் பிளே போலரா பார்க்க மாட்டான். அதான் எனக்கு பிரச்சனை. எங்க டீம்ல கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு ப்ரோ. நான் ரெகுலரா மேட்ச் பாக்குறதுனால நான் சொல்றேன், எங்க டீம்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பவுலிங்ல இது இஷ்யூனா, பேட்டிங்ல வந்து எல்லாருமே தேர் கோயிங் ஹார்ட் ஃப்ரம் பால் ஒன். ஐ டோன்ட் லைக் இட். இட்ஸ் உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு, ஓகே, பட் 82 for 6 மாதிரி ஒரு ஸ்கோர் வருதுன்னா அது இட்ஸ் an இஷ்யூ. யூசுவலா ஸ்ட்ரேஸ் ஐயர் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவான், லைக் இந்த மாதிரி லைக் ஸ்ட்ரைக் ரேட் பண்ணுவான். இப்போ அவனுமே கொஞ்சம் அக்ரெசிவா போறான், அதனால தான் வந்து ஆமா, இன்ஸ்டபிலிட்டி வருது. ஒன் ஆஃப் them has to see through. லைக் கோலி லாஸ்ட் டைம் மேட்ச் வின் பண்ணிட்டு அவன் வந்து அதான் சொல்லுவான், ஒன் ஆஃப் them லைக் நாங்க வந்து கடைசி வரைக்கும் ஆறதா பிளான் பண்ணோம், சோ தட் அந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கலாம். அதான் பெஸ்ட் பிளான். யாரும் லைக் கேஎல் ராகுல் மாதிரியோ இல்ல விராட் கோலி மாதிரியோ ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல பால் சாப்பிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல. லைக் ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா கூட போதும், ஏன்னா உங்களுக்கு அதர் எண்ட்ல அடிக்க ஆள் இருக்கு. மூணு பேர் அந்த மாதிரி இருக்காங்க. லைக் நேயல் வதேரா கேன் see through, சஷாங்க் சிங் கேன் see through, ஸ்ரேயஸ் ஐயர் கேன் see through. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க மூணு பேர்ல ஒருத்தன் தான் அப்படி பெர்ஃபார்ம் பண்றான், நேயல் வதேரா. ஆனா நேயல் வதேராக்கு வரப்போ 4 விக்கெட் விழுந்துருது. சோ நீங்க அந்த ஒரு பிரஷர் ஆயிடுது அவனுக்கு. 50 for 4 or 60 for 4 மாதிரி ஒரு ஸ்கோர்ல அவன் உள்ள வரப்போ அதேதான் பிரச்சனை. சஷாங்க் வந்து he couldn't play shots actually. ஆமா, ட்ரூ. ஹி இஸ் நாட் லைக் அவன் லாஸ்ட் சீசன் ஆன மாதிரி. நேஹல் ரோல் ஸ்விட்ச் பண்ணலாம், லைக் நம்பர்ஸ் ப்ளே. ட்ரூ. லைக் அவன் சஷாங்க் should play number 4. லைக் he can play. I don't understand why he is playing at என்ன சொல்ல அவ்வளவு லேட்டா ஏன் வரான்னு எனக்கு. ஆமா, வதேரா கேன் ஃபினிஷ் அந்த இடத்துல வந்து. எங்க டீம்லயும் இஷ்யூ இருக்குன்னு நான் அதான் மீன் பண்றேன். ஓவர்சீஸ் காம்பினேஷன் ஒரு இஷ்யூ, எல்லாரும் கோயிங் ஹார்ட் ஃப்ரம் பால் ஒன் இஸ் an இஷ்யூ, யார் யார் எங்கெங்க ஆடுறாங்கன்னே தெரியல, அது ஒரு இஷ்யூ. ஸோ டீம்லேயே கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் நாங்க எப்படியோ லைக் ஜென்ரலா தோக்குற மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஏமாத்தி ஸ்கிராச்ல போய் அப்படியே வின் பண்ணிடுறோம். அதனால we are just in the 5th place. But to be honest, if you ask me if this team would finish in top 4, I don't think so. ஓகே, இல்ல மேபி there is a chance. நானும் வந்து என்னன்னா, எனக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குன்னு நான் வந்து அப்படியே சொன்னேன், ஒரு 15 days பேக்கே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஐ தாட் BBKS இஸ் தி டீம் டு பீட். ஆனா அதான் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் வந்து கன்ஃபார்மா இந்த டீம் வந்து உள்ள போவோம் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. they would actually miss out. there is a chance அப்படின்னு ஒரு இது. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இவங்க இந்த இஷ்யூ சார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கவேன், தென் there is no looking back. மும்பை will be under trouble because ஏன்னா மும்பை is playing top teams எல்லாமே. ட்ரூ. ஏதாவது ஒரு இஷ்யூனா சார்ட் அவுட் பண்ணலாம். நான் உங்களுக்கு 2-3 இஷ்யூ சொன்னேன். bowlingல ஒரு இஷ்யூ, பேட்டிங்ல ஒரு இஷ்யூ, ஓவர்சீஸ் காம்பினேஷன். இது வந்து உங்களுக்கு மேஜர் இஷ்யூவா இல்ல, லைக் these things ஒரு ரெண்டு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். they should take a bold call. GT பார்த்தேன்னா they are just playing 3 foreigners. playing லெவல்ல 2 foreigner ஆடுறாங்க. they are bringing Shapian Rutherford as என்ன சொல்றது இம்பாக்ட். 3 foreigner தான் ஆடுறானுங்க. you should take a call like that. ஆமா, ட்ரூ. முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தான் இருக்கு, ஜூம் கால் கட் ஆயிடும். எல்லாம் ஓகே, சோ பிரெடிக்ஷன் மட்டும் சொல்லலாம். பிரெடிக்ஷன்ஸ் அதுக்கு அப்புறம் கீ பேட்டில் அதெல்லாம் வேணாமா, டைம் ஆகுமா? ஓகே, கீ பேட்டில் டக் டக்னு சொல்லலாம். ஓகே, நீங்க ஆரம்பிங்க. சோ எனக்கு வந்து இன்னைக்கு கீ பேட்டில்னா ஐ கோ வித் சஹல் வர்சஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல இவன் யாராவது நம்ம வெங்கடேஷ் ஐயர் அது மாதிரி யாராவது என்ன பண்றாங்க, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரகுவன்ஷி வர்சஸ் சஹல். இது ஒன்றும் பெரிய கீ பேட்டில் இல்ல, பட் தட் மைட் சேஞ்ச் த கேம். நல்லா விளையாண்டாங்கன்னா தே மைட் ஹேவ் a chance. நான் வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன் அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் டு இங்கிலீஷ். அந்த 3-5 ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் இந்த ஸ்பின்னோ நரேன் அண்ட் சக்கரவர்த்தி ஸ்பின் அட்டாக். இது எப்படி போக போகுதுங்கிறதா கேம் டிசைட் ஆகும் மோஸ்ட்லி. நானும் அதை தான் கீ பேட்ல யோசிக்கிறேன். ஏன்னா ஸ்ரேயஸ் வந்து இந்த சீசன் வந்து ஸ்பின்லேயே அவுட் ஆகல. ஸோ அவன் ஜஸ்ட் அந்த பவர் பிளேயை தாண்டி ஸ்பின் போலிங்க்கு வந்துட்டானா நரேன், வருண், மேபி மொயின் கூட ஆடலாம். அவங்க மொயின் ஆடினாங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 12 ஓவரை சீ த்ரூ பண்றதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் would be the key. ஸோ நான் அந்த பேட்டிலுக்கு தான் நானும்
எப்படி போகும் அப்படின்னு எக்ஸைட்டடா இருக்கேன். ஓகே, ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் ராம். ஆஹ் நான் ஐ வுட் சே பஞ்சாப் பிகாஸ் லைக் கேகேஆர் வந்து அவ்வளோ வீக்கா இருக்கு இந்த கேம்ல. ஸோ லைக் ஸ்டில் கேகேஆர் பவுலிங் இஸ் குட். கேகேஆர் பேட்டிங் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, வித் டாப் ஆர்டர் லைக் சைலிங் கண்டினியூஸ்லி லைக் அதுல வந்து அவங்க ரன் பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ சே லைக் பஞ்சாப் ஹேஸ் எட்ஜ் லைக் 55 ஆர் 60-40. கௌசிக். நானும் அதே 60-40 தான், ஆனா ஆப்போசிட் எண்ட்ல சொல்றேன். ஏன்னா இவன் இவன் ஜிங்ஸ் பண்றான் சிக்ஸ் மேடம். பண்றான் இல்ல கண்டிப்பா. இல்ல கேளுங்க, என்கிட்ட தான் தீரி இருக்கு. லைக் என்னதான் மைண்ட் எட்ஜ் இருந்தாலும் நாங்க வின் பண்ண ரெண்டுமே லைக் ஒரு மாதிரி ஸ்கிராப்பி வின். நாங்க வின் பண்ண வேண்டிய மேட்சஸே கிடையாது. 110 கால் அவுட் ஆற டீம் வந்து மறுபடியும் வின் பண்ணணும்னு உங்களால சொல்ல முடியாது. அண்ட் இந்த மாதிரி லைக் ஐவ் சீன் மை டீம், எங்க டீம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எப்பயுமே தோக்கும். லைக் 6 மேட்ச்ல 3 வின் பண்ணணும், மஸ்ட் வின் பண்ணணும். ஒரு மேட்ச் அதான் டிஃபரன்ஸ் இல்ல. ஆ So, இல்ல இல்ல இட் குட் பி a difference. இட் குட் பி a difference ஆஃப் இந்த மேட்ச் நாங்க வின் பண்ணி மத்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணி லைக் we could qualify. பட் நான் எங்க டீமை பார்த்ததை வச்சு சொல்றேன். ஓவர் தி இயர்ஸ் நான் பார்த்திருக்கேன் எங்க டீம் எப்பயுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல லைக் செகண்ட் ஹாஃப்ல நாங்க எப்பயுமே வின் பண்ண வேண்டிய மேட்சஸ் நான் பண்ணதில்ல. தோத்துருவோம். So நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். அண்ட் நான் இவ்வளவு இஷ்யூஸும் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் டீம் ஹேசன் சேஞ்ச் இன் மை ஒப்பீனியன், ஜஸ்ட் ஓகே தட் வி ஹேவ் பெட்டர் ஸ்குவாட். அதனால ஐ திங்க் கேகேஆர் ஹேஸ் an edge and அவங்க they might pull back this win, but I don't think they would just go anywhere. லைக் இந்த மேட்ச் கேகேஆர் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே பூர்ணா நீ? எனக்கு ஆக்சுவலா ராம் சொன்ன மாதிரி எனக்கு பஞ்சாப் தான் தோணுது. ஜஸ்ட் என்ன சொல்றது, கேகேஆரோட மைண்ட் செட்டே ஐ டோன்ட் திங்க் தே ஆர் இன் த ரைட் மைண்ட் செட். அவங்க தே ஹேவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். பஞ்சாப் இவ்வளோ இஷ்யூஸ் பண்ணா கேகேஆருக்கு பக்கம் பக்கமா எழுதலாம், அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஐ வில் பி ஹோப்பிங் பஞ்சாப் டு வின் டுடே. அண்ட் இன்னைக்கு பஞ்சாப் தோத்தா ஐ பி சர்ப்ரைஸ் அண்ட் ஐ வில் ஆல்சோ திங்க் தட் தே ஒன்ட் மேக் இட் திஸ் இயர். ஏன்னா இன்னைக்கு தோத்தா தட் வுட் ஆமா, மீன் ஆமா திருப்பி தோத்தா they are சான்சஸ் ரொம்ப choking. கம்மியாயிடும். இன்னைக்கு ஆமா, they are choking. ஏன்னா yeah. ஏன்னா மும்பை இஸ் கமிங் அண்ட் ஐ am putting my money on Mumbai to qualify this year. Yeah, So anyone would put their money GT on and Mumbai. GT and DC are already through. ஏன்னா எனக்கு என்னமோ they are ஆமா 98% they are through. ஸோ இதுக்கு மேல அவனுங்க ஒரு கிராண்ட் சோக் பண்ணாதான் உண்டு அவனுங்க போறதுக்கு. அது ஐ டோன்ட் சி ஜிடி ஓகே சோக்கிங். 30 செகண்ட்ஸ் ஓகே, சொல்லிடு. ஸோ யா கைஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் நாளைக்கு வந்து இந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் டுமாரோஸ் 2 கேம்ஸோட ரிவ்யூல பார்ப்போம். அண்ட் வில் சைன் ஆஃப். பை ஓகே பை. பை பை. Bye. முடிஞ்ச டைம்